எல்லாரும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருக்கும். இப்போ உங்கள் ஜாதகத்தை வச்சு அந்த ஐயாவுக்கு சொல்லலாம், உங்கள் ஜாதகத்தை வச்சு அந்த எனக்கு ஏத்தாப்புல உட்காந்துருக்கார் இல்லையா அவருக்கு சொல்லலாம், உங்களுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு தொழில்நுட்ப கலைஞர் இருக்கார் அவருக்கு சொல்லலாம். இப்போ ஒருத்தர் சங்கர்னு ஒருத்தர் வர்றாருன்னு வைங்க, அந்த சங்கருக்கான கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குது அதை லக்கணமாக வச்சு சொல்லக்கூடிய முறை தான் என்னுடைய VLB ஜோதிட முறை. நேம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நேம் தான் முக்கியம். நீங்கள் பேரை மாற்றி சொன்னால் இப்போ என்ன லக்கணம் ஓடுகிறத அதை தூக்கி வச்சு நான் பிடிச்சிருவேன். இந்த ஓடிட்டு இருக்கிற செல்ஃபோனில் இருக்க டயத்தை வச்சு சார் நீங்கள் சைதாப்பேட்டையா அப்படின்னு கேட்குறேன். இல்லை சார் அப்படின்னாரு. அயனாவரன்றாரு. அவர் அயனாவரம் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே நீங்கள் வாட்டர் டேங்க் பக்கத்தில் இருக்கீங்களா, குடியிருக்கிறது வாட்டர் டேங்க் ரோடுங்கிறாரு. ஒரே ஜாதகத்தில் 5 லக்கணம் போட்டு 10 லக்கணம் போட்டு சொல்லலாம். தலையெழுத்தியே இந்த கோவிலுக்கு போனால் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு கோவில் இருக்கா சார்? தலை தப்பிச்சிருவானா, கரை ஏறிடுவானா, இவ்வளோ பிரச்சனைக்கு சிந்தலக்கார மாரியம்மனை போய் பாருங்கள். சரி, இன்னொரு ஜாதகம், அது திருமணமே ஆகலை, காம திரிகோண வீட்டில் சுக்கிரன் ராகு சேர்க்க, அதை முண்டேன் அஸ்ட்ராலஜி பயன்படுத்தணும். அதுக்கு காமரசவள்ளி. வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நான் நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை நம்ம நக்கீரனின் ஓம் சரவணபவ சேனலில் பேசியிருக்கேன். காலம் சென்ற உயர்திரு திரு ராஜேஷ் ஐயா என்னை நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி நம்ம நக்கீரன் நம்ம சேனலில் விளம்பரம் பண்ணி வகுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 1வது பாவகம் நிறைவாக போகிறது, 2வது பாவகம் துவங்க போகிறேன். அது என்ன தேதின்னு இன்றைக்கோ இல்லை 2-3 நாளில் விளம்பரம் நம்ம சேனல்லே வரும். அந்த தேதியில் வகுப்பு துவங்குகிறேன். புதிதாக ஜோதிடம் படிக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் எல்லாமே கீழே இருக்கும். அதை தொடர்பு கொண்டு எங்கள் வகுப்பில் கலந்து கொள்ளலாம். இது ஜூம் மீட்டிங் வாயிலாக நடந்துக்கிட்டு இருக்குது. புதிதாகவும் அது ஜூமில் தான் வரப்போகிறது. கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நக்கீரனின் ஓம் சரவண பவ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அதன் மூலமாக நமக்கு நிறைய தகவல்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதிடத்தில் இப்படியெல்லாம் கூட பரிகாரம் சொல்லலாமா, இங்கெல்லாம் கூட இப்படி ஒரு கோவில் இருக்கா அப்படின்னு வியந்து பார்க்குற அளவுக்கு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பயனுள்ள தகவல்களை அப்பப்போ சொல்லிக்கிட்டே வர நம்மளுடைய விஜய் பண்டிட் ஐயா அவர்கள் தான். வாங்க பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜோதிடர் விஜய் பண்டிட் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் தினமும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே. ஞாயிறு விடுமுறை. நான் உங்ககிட்ட கேட்கணும் முதல் கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி வேற ஒரு சேனல்ல பார்க்கும்போது ஒரு போர்டு வச்சு எனக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. யாரோ ஒருத்தர் கரூர்ல ஏதோ ஒரு விபத்துல சிக்கி ஒரு அடிபட்டுச்சு, அவருடைய கட்டத்தை வச்சு உங்கள் வீட்டில் ஒரு சொத்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு ஒரு வாட்டி. நான் அப்போ சொன்னேன், எனக்கு சொத்து பிரச்சனைலாம் எதுவும் இல்லையே சார், நார்மலாக தானே போயிட்டுருக்கு. இல்லைம்மா உனக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னீங்க. அதே மாதிரி வந்துச்சு. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த பிரச்சனை வரும்போது உண்மையில எப்படி வேறொருத்தங்களுடைய கட்டத்தை வச்சு எப்படி மற்றவங்களுக்கு உங்களால் ஜோதிடம் சொல்ல முடியுது? ஆமாம், எல்லாரும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் இருக்கும். இப்போ உங்கள் ஜாதகத்தை வச்சு அந்த ஐயாவுக்கு சொல்லலாம், உங்கள் ஜாதகத்தை வச்சு அந்த எனக்கு ஏத்தாப்புல உட்காந்துருக்கார் இல்லையா தொழில்நுட்ப கலைஞர் அவருக்கு சொல்லலாம். உங்களுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு தொழில்நுட்ப கலைஞர் இருக்கார் அவருக்கு சொல்லலாம். என்னை அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசக்கூடியவங்க 2 பேர், வசந்த் சாரும் அப்புறம் சந்தோஷ் சார். இவங்க 2 பேர் உங்கள் ஜாதகத்தை வச்சு அவங்களுக்கு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தை வச்சு எனக்கு தான் சொல்லலாம். இப்போ உங்கள் ஜாதகத்தை வச்சு ரோட்டில் யாராவது ஒரு ஸ்டுடியோலேருந்து யாராவது ரோட்டில் ஒரு ஆளை கூப்பிட்டு வருவோம், பேரை கேட்போம். உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்லலாம். நமக்கு தேவை அவங்க பேர், அவ்வளோதான். அந்த பெயருக்கான கிரகம். இப்போ ஒருத்தர் சங்கர்னு ஒருத்தர் வர்றாருன்னு வைங்க, இப்போ நம்ம கூப்பிட்றோம், உதாரணமாக ஒருத்தர் சங்கர்னு ஒருத்தர் கூப்பிட்றோம். அந்த சங்கருக்கான கிரகம் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குது அதை லக்கணமாக வச்சு சொல்லக்கூடிய முறை தான் என்னுடைய இந்த VLB ஜோதிட முறை. அதாவது வாக்கு தேவி லக்ன பத்ததி. வாக்கு தேவினா சரஸ்வதினு அர்த்தம். நான் அதுக்கு வச்ச பேர், அல்லது விஜய் லக்ன பத்ததி கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் இல்லை. நான் அது பி போடுறதுக்கு போல பி பண்ணி வச்சுருக்கேன், VLB அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ கேபி சிஸ்டம்னு இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது. நான் VLB அஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கிறேன். அது என்னுடைய பேர் இல்லை, ஆக்சுவலாக அது வாக்கு தேவி இலக்கண பத்ததின்னு. ஸோ ஒரு ஜாதகத்தை வைத்து யாருக்கு வேணாலும் பலன் சொல்லலாம். இப்போ அன்னைக்கு நடந்த சம்பவம் எனக்கு, இப்போ நீங்கள் அந்த விபத்துன்னு சொன்னதுக்கப்புறம் அது கரூர் இல்லை, அது கரூர்லேருந்து நாமக்கல் போகிற பாதை. ஒரு டோலுக்கு முன்னாடி இப்போ ஞாபகம் வருது, அது கிரிட்டா கார். அந்த காரு நின்ன லெவலில் அப்படி சுற்றி கீழே விழுந்து,
அவருடைய ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு பலன் சொல்லியிருப்பேன் ஆமாம் கண்டிப்பாக போர்டு வச்சு போட்டு காட்டியிருப்பேன். ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். நமக்கு தேவை மெயின் சப்ஜெக்ட் அந்த சிலபஸ் கையில் இருந்ததுன்னா எங்கே யாருக்கு வேணாலும் சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு சங்கர்னு ஒரு பேரை வச்சு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வச்சு அந்த மாதிரி சொல்லணும். இப்போ அவருடைய ஜாதகத்தை வச்சு எனக்கு பலன் சொல்ல போறீங்க. இப்போ என் பேர் வந்து கவிதாவே கிடையாது, நான் பேரை மாற்றி சொன்னால் அந்த பலன் சரியாக வரும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, உங்கள் கட்டம் தானே கொடுக்குறீங்க. இல்லை அவருடைய கட்டத்தை வச்சு எனக்கு பலன் சொல்ல முடியும்ல. உங்கள் கட்டத்தை வச்சு அவருக்கு சொல்லலாம், ஓகே அவர் கட்டத்தை வச்சு உங்களுக்கு சொல்லலாம். அந்த நேம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. நேம் தான் முக்கியம். நீங்கள் பேரை மாற்றி சொன்னால் இப்போ என்ன லக்கணம் ஓடுங்கிறத அதை தூக்கி வச்சு நான் பிடிச்சிருவேன். அப்படி கட்டம் அவர் கட்டம் தான். சூரியன் வைகாசியில் இருக்கனால காலையில் 5:30 6:30 7:30 மணி வரைக்கும் என்ன ஓடும், ரிஷபலக்கணம் ஓடும். கரெக்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7:30 மணிலேருந்து 8:30 9:30 வரைக்கும் மிதுனம் ஓடும். 9:30 10:30 11 வரைக்கும் கடகம் ஓடும். ரைட்? அப்போ அந்த கடக லக்கணத்தை இவர் ஜாதத்தில் தூக்கி வச்சிருவேன். அவர் என்ன லக்கணம் வேணால் இருக்கட்டும், அவர் எந்த லக்கணம் வேணாலும் இருக்கட்டும், கடக லக்கணத்தை தூக்கி அவர் லக்கணத்தில் வச்சோம்னா நீங்கள் யாருங்கிற மேட்ரு பூரா வெளியே வந்துடும். இன்னொருத்தர் ஜாதகத்தை வச்சு அவ்வளோதான். அதே 9 கிரகம் தானமா, அதே ராசி மண்டலம் தான், அதே நட்சத்திரம் தான். இது பயிற்சி தானே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி உங்க ஜாதகமே பாத்தீங்க, நீங்க பாக்குற ஜாதகமே பாத்தீங்கன்னா அப்படியே மனக்கணக்கிலேயே போட்டு அப்படியே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. நிறைய பேர் கட்டமெல்லாம் போட்டு அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கும். அப்படிலாம் பண்ணுவாங்க, ஐயோ ஏதோ பெருசா வந்துருக்கும், நீங்க அசால்ட்டா பண்ணிடுறீங்க. அது எப்படி? அது பயிற்சி தானே, அதே வேலையாக இருக்கணும். இப்போ நான் அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் பார்ட்டி ஒரு எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம், எங்கே வந்திருக்கோம், அண்ணா நகர் வந்துடும், அடுத்து அம்பத்தூர் வர்றோம், இங்கே அம்பத்தூர் முடிச்சுட்டு அடுத்து இங்கேருந்து நான் வில்லிவாக்கம் போகும்போது என்னென்ன லொக்கேஷன் வருங்கிறத பார்த்து உள்ளே வச்சுக்கிட்டே வருவேன். மைண்டில் உள்ளே வச்சுட்டே வருவேன் அந்த ஏரியா. அந்த லொக்கேஷனில் போனோம்னா அங்கே என்ன வீதிகள் இருக்குது, என்ன பேர் இருக்குது, என்ன அந்த இடத்துல என்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்த இடத்துக்கு நாம் ஏன் வந்தோம், எதனால் அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற அது ஃபுல்லாக மைண்டில் போயிட்டே இருக்கும். இப்போ எனக்கு தனுசில் குரு நடக்கிறது, குரு தசை. அந்த குரு ஜாதகப்படி எனக்கு லக்னாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. சரியா? தனுசு வில்லு வீடு. சரியா? இதை தனுசையும் அம்பத்தூர்னு எடுக்கலாம், மேசத்தையும் அம்பத்தூர்னு எடுக்கலாம், மேசத்தையும் எடுக்கலாம். ஏன்னா வில்லு அம்பு தானே தனுசு, இப்போ இது அம்பத்தூர் தானே, எடுக்கலாம். இப்படி தான் நம்ம அதை பயிற்சி பண்ணணும். அது ஆக்சுவலாக வந்து சூளைமேடு, சூளை, புரசைவாக்கம், அந்த இது எல்லாம் எங்கே வரும்னா மேசத்துக்குள்ளே தான் வரும். மேசம் செங்கச்சூளை, அதை நான் சூளைமேடுன்னு மாற்றிடுறேன், அவ்வளோதான் விஷயம். சூளைமேடுன்னு மாற்றிடுறேன், சூளைமேடு, புரசைவாக்கம் அப்படின்னு மாற்றிடுறேன். இப்போ மகரம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு வீடு, மெட்டல் வீடு, தாது வீடு. இன்னொரு குருநாதர் வேறு மாதிரி பயன்படுத்துவார், நான் வேறு மாதிரி பயன்படுத்துகிறேன். என்னுடைய பேரியல் ஜோடங்கிறது வேறு. இரும்புக்கு இங்கிலீஷில் பேர் என்ன? அயன். அப்போ 9ஆம் அதிபதி 4ஆம் இடம் அங்கே தொடர்பு கொண்டா அயனாவரம்னு மாற்றிடுவேன், அவ்வளோதான் மேட்ரு. அங்கே 3 குடையர் சம்மந்தப்பட்டு 10 தொடர்பு கொண்டுச்சுன்னா அல்லது 4 தொடர்பு கொண்டுச்சுன்னா அயனாவரம் ஜாயிண்ட் ஆஃபீஸ்னு எடுத்துருவேன். ஒரு டிட்கோன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, டிட்கோ அப்படின்னு, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு வரும் அந்த துறை. அதில் ஒரு அதிகாரி ஐயா, அவர் விமானத்தில் எங்கூட பிரயாணம் பண்ணுறாரு. 2 நாளைக்கு முந்தானேத்து இரவு அங்கேருந்து கோவையிலேருந்து நான் விமானத்தில் வர்றேன். என்னுடைய கார் கொஞ்சம் பழுதடைஞ்சனால டிரைவருக்கும் ஒரு கன்வீனியன்ட் இருந்ததுனால நான் சண்டே கிளம்பி வர்றேன். நைட்டு இரவு 8 மணி ஃப்ளைட்டுக்கு வரேன். அவர் என்னை ரொம்ப நாளாக யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்திருக்காரு. எனக்கு போட்டுக்கிறதுக்கு நான் அந்த சூட்டுக்குன்னு நான் நல்ல ஒரு உடை இல்லையேன்னு வர்ற வழியில் நானும் என் பையனும் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம். சின்னியம்பாளையத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே சரியான உடைகள் அமையலை. சரி ஏர்போர்ட்டுக்குள்ள போனால் கிளாசிக் போல இருக்குல்ல, அங்கே போய் வாங்கிக்கலான்னு வாங்க போகிறேன். அவங்க துணைவேர் அங்கே வந்து நிற்கிறாங்க. அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டார். அங்கே இன்னொரு நபர் வந்து துணி எடுக்க வந்தவர், சார் நீங்கள் பண்டிட் விஜய் தானே? ஆமான்னு பேசிட்டேன். இந்த அம்மா என்கிட்ட ஜனரஞ்சகமாக பேச ஆரம்பித்தாங்க, யாருனே தெரியாதவங்க, ஜோடனோடனே. அப்போ அவர் பிரபலமான ஜோடன் அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் சார் எங்கள் வீட்டுக்காருக்கு ஜோடத்தில் ரொம்ப ஆர்வம், இப்போ ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு, இப்போ வந்துடுவாருன்னு. அவர் வந்தோடனே அவர் சார் நீங்களாங்கிறாரு. கடைசி பார்த்தா 3 பேரும் ஒரே சீரியல் வரிசையில், C14, C13, C12 பாருங்க, ஒரே சீட்டில். அப்புறம் பேசிட்டே வர்றோம். அப்போ பேசிட்டு வரும்போது அவருடைய பேரை வச்சு இந்த ஓடிட்டுருக்கிற செல்ஃபோனில் இருக்க டயத்தை வச்சு, சார் நீங்கள் சைதாப்பேட்டையா அப்படின்னு கேட்குறேன். இல்லை சார் அப்படின்னாரு. அயனாவரன்றாரு. அவர் அயனாவரம் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே நீங்கள் வாட்டர் டேங்க் பக்கத்தில் இருக்கீங்களா? குடியிருக்கிறதே வாட்டர் டேங்க் ரோடுங்கிறாரு. குடியிருக்கிறதே வாட்டர் டேங்க் ரோடுங்கிறாரு. ஸோ இப்படிலாம் சொல்லலாம். அப்போ அந்த ஓடுற நேரம், இப்போ ஓடிட்டுருக்கிற லக்கணம் அவங்க ஜாதகத்தில் தூக்கி வச்சு சொல்லலாம். இப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாரு. அவர் பிறந்து 1980 இருக்கும். அவருடைய லக்கணம் ரிஷப லக்கணமாக இருக்கும். ஆனால் இப்போ ஓடுறது கடக லக்கணம். நான் கடக லக்கணம் வச்சு சொல்லிகிட்டு இருப்பேன்.
ஓகே அவர் லக்கணம் வேற, ஆனா நான் கடகலக்கணம் வைக்க இதுதான் விஎல்பி, இதான் விஎல்பி முறைன்னு இதுக்கு பேரு. ஓகே. ஜோதிடர் விஜய் பண்டிட் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் தினமும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே. ஞாயிறு விடுமுறை. ஆனா சில பேருக்கு இப்ப நீங்க சொல்றத பார்த்தா நமக்கு ஜாதக கட்டமே தேவையில்லை போல இருக்கு. இப்ப எதுவுமே தெரியாம கூட பிளாங்கா வந்த கூட உங்ககிட்ட உட்காந்தா ஓரளவுக்கு கிளியரா வாட்ச வச்சு சொல்றோம்ல, யார் ஜாதகத்தை வச்சாலும் உங்களுக்கு சொன்னது. அப்போ அது இன்னொரு சேனல்ல அதை பேசும்போது நீங்க வந்து அன்னைக்கு இன்டர்வியூ பண்ண வரும்போது நான் சொல்றேன் அதை. ஸோ அது அவங்க அடுத்த ஜாதகமாக இருந்தாலும் அடுத்தவங்க ஜாதகமாக இருந்தாலும் அவர் இருக்கிறதுக்கு, அவர் பாருங்க, அவர் கோயம்புத்தூர் இருக்காரு, உங்களுக்கும் கோயம்புத்தூர். ஆனால் அவர் விபத்து நடந்தது எங்க? கரூர் டு நாமக்கல் ரோடு, அந்த ஹைவேல நடக்குது, டோலுக்கு முன்னாடி நடக்குது, அது கிரீட்டா வண்டி. அந்த ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு நான் சொல்லும்போது அப்போ அந்த அன்னைக்கு அவங்க பேருக்கான கிரகம் அன்னைக்கு எங்கே இருக்குது, அவர் ஜாதகத்தில் எங்கே இருக்குது. சும்மா ஒரே ஜாதகத்தில் 5 லக்கணம் போட்டு 10 லக்கணம் போட்டு சொல்லலாம் ஒரே ஜாதகத்தில். இப்போ இப்போ உங்கள் பேர் வந்து, இப்போ உங்கள் பேர் என்னம்மா? கவிதா. கவிதாவுக்கான கிரகம் என்ன? அது அவர் ஜாதகத்தில் எங்கே இருக்குது. இன்னைக்கு கவிதாக்கான கிரகம் அவர் ஜாதகத்தில் எங்கே இருக்குது. இப்படியும் சொல்லலாம். ஒரே ஜாதகத்தை வச்சு ஒன்றும் இல்லை, ஒரு சேனலில் 12 சேர் போட்டு உட்கார சொல்லியிருப்பேன். அந்த ஆங்கரை அவங்கள வந்து, அம்மா நீங்கள் ஏதாவது ஒரு சேரில் உட்காருங்க, 12 சேர் போட்டிருக்கு, 12 சேரில் ஏதாவது ஒரு சேரில் போட்டு அவங்க ஒரு சேரில் உட்காந்தாங்க. அதை லக்கணமாக வச்சு அதை மைண்டுக்குள்ளே வச்சே பலன் சொல்லியிருப்பேன். அவங்க 8வது சேரில் உட்காந்தாங்க, அதை விருச்சிக லக்கணம்னு மாற்றி அன்னைக்கு ஓடிட்டு இருக்கிற கிரகத்தை ஃபிக்ஸ் பண்ணி பலன் சொன்னேன். ஸோ இப்படிலாம் சொல்லலாம். இதுக்கு பேர் நாற்காலி ஜோதிடம்னு பேர். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜோதிடம் வச்சிருக்கீங்க, நிறைய இருக்கு. அது எப்படி வேணாலும், எந்த விஷயம் ஒன்றுதான், சாப்பாடு ஒன்றுதான். முனியாண்டி விலாசில் சாப்பிட்றாங்களா, நம்ம கிச்சனில் சாப்பிட்றாங்களான்னு கணக்கு இருக்கு. புரியுதா இல்லையா சார்? அதே மாதிரி உங்ககிட்ட பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோவில்கள் வந்து நீங்கள் சொல்லுவீங்க, அந்த கோவிலுக்கு போங்க, இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வந்து ஒருத்தருடைய தலையெழுத்தையே இந்த கோவிலுக்கு போனால் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு கோவில் இருக்கா சார்? ஜாதக கட்டமே சரியில்லை, ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த கோயிலுக்கு போயிட்டு வாப்பா உன் லைஃபே மாறிடும் அப்படின்னு சொன்னால் கோயில் இருக்கா சார்? ஆமாம். ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கூடைய திசை, அதில் 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி லக்னாதிபதி எல்லா கிரகமும் சேர்ந்து கிடக்கு அந்த திசைக்கு. நான் எப்படியா கரையேறுவேனான்னு கேட்குறாரு. எப்படியாவது கரை, அது வந்து நெருப்பு ராசியில் நிற்கிது. அப்போ நெருப்பாத்தில் நீந்திக்கிட்டு இருக்கேன், எப்படியா கரையேறுவேனான்னு கேட்குறாரு. எனக்கு மைண்டே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. அப்போ அங்கே சுக்கரனுடைய சந்திரனுடைய காம்பினேஷன் அங்கே வந்துடுது. சந்திரன் சுக்கரன் தான் மாறி மலை, சரியா? இப்போ சந்திரன் சுக்கரன் வந்துச்சுன்னா நான் திங்களூர் மாரியம்மன் எடுப்பேன். அப்போ சந்திரன் சுக்கரன் தான் வந்து, சந்திரன் வந்து திங்களுக்கு அதிபதி, சுக்கரன் மலை மாறிக்கான கிரகம். சந்திரன் எடுக்கலாம், சுக்கரன் காம்பினேஷன் பண்ணலாம். அப்போ இந்த சந்திரன் சுக்கரன் வந்துச்சுன்னா அது வந்து திங்களூர் மாரியம்மன் எடுக்கலாம், அப்படியே எடுக்கலாம். கோயம்புத்தூரில் நிறைய இடத்துல இருக்குது திங்களூர் மாரியம்மன் இருக்குது, சரியா? ஆனால் அவர் வந்து எனக்கு மைண்டு ஓடலை, எல்லாமே லாக் ஆகி போச்சு, என்ன பண்ண போகிறதுன்னு தெரியலன்னாரு. நான் என்ன சொன்னேன், சிந்தலக்கரை மாரியம்மன். அவர் சொல்லி சிந்தனையே வரலங்கிறாரு. சிந்தனை எங்கே வரும்? கையில் வருமா, காலில் வருமா, மார்பில் வருமா, எங்கே வரும்? தலையில தான் வரும், சரியா? தலை தப்பிச்சிருவானா, கரை ஏறிடுவானா, இவ்வளோ பிரச்சனைக்கு. சிந்தலக்கரை மாரியம்மனை போய் பாருங்கள். அங்கே போகும் பொழுது அங்கே யாராவது ஞானம் அல்லது வேல் இந்த பேர் கொண்டவங்க யாராவது உங்ககிட்ட யாசகம் கேட்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வாங்க, ஏதாவது ஒரு கேட்பாங்க அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் சாமி கும்பிட்டு நின்றுட்டே இருக்காரு. ஒரு ஆள் பக்கத்தில் நின்றுட்டு ஒரு கேட்கலாமா வேணாமா, கேட்கலாமா வேணாம்னு ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஆள் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கார், ஆனால் இவர் கேட்கலாமான்னு. நான் இந்த கோயில்கிட்டே 2 நாளாக இருக்கேன், சாப்பிட்றக்கு வழி இல்லை, எனக்கு சாப்பாடு கொடுங்க, எதாவது வாங்கி கொடுங்க, பஸ்ஸு காசு கொடுங்க ஊருக்கு போகிறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் விஷயத்தை அவரும் சொல்லலை. இவர் பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. என் பேர் ஞானவேலுன்னு இருக்கார். நான் ஞானம் அல்லது வேலுன்னு யாராவது ஒரு பேர் உண்டாலும் வருவாங்கன்னு. ஞானவேலுங்கிறவர் வந்து அவர்கிட்ட அதுக்கப்புறம் ஒரு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து அவர் வழிச்செலவு காசு கொடுத்து, ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு எதுவும் கேட்காதீங்கன்ட்டு முதல்ல, பேர் வந்துச்சுன்னா கொடுத்துருங்கன்ட்டு வாங்கி கொடுத்து 2வது ஃபோன் பண்ணுறாரு அவர். சார் உங்கள் பிரச்சனை முடிஞ்சு வாங்க அப்படின்னு. பிரச்சனை முடிஞ்சு வாங்க அப்படின்னு. அதாவது அவருடைய சொத்து எல்லாம் ஜப்திக்கு போகிற கண்டிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தவர், வேஸ்ட் காட்டன் பண்ணிகிட்டு இருந்தவர். உங்கள் கோயம்புத்தூர், நம்ம கோயம்புத்தூர் தான், நம்ம கோயம்புத்தூரில் தான். அப்போ பெருநாய்க்கு மேலத்துக்காரரு இங்கே செய்யுங்கன்னு செஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவருடைய சகல தொழில் நடத்திட்டு இருந்தவர் இந்த மில்லை டேக் ஓவர் பண்ணி அதுக்கு பணம் கொடுத்து செட்டில் பண்ணுறாரு. அது வரைக்கும் சகல செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம்
அவங்க ஒய்ஃபுக்கு இவங்க ரெண்டு பேரும் அவங்க சிஸ்டர்ஸும் பேசி அதுக்கப்புறம் அது கிளியர் ஆச்சு. இது ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலே சூரிய ராகு, அவர் பிறந்ததே நாகவ கரணம், பிறந்தது நாகவம்னா பாம்பு, நாகவ கரணத்தில் பிறந்திருக்காரு. நடப்பு ராகு திசை, நடப்பு ராகு திசை. சூரிய ராகு தான் மாணிக்கம், சூரிய ராகு தான் மாணிக்கம். அது லக்னத்தோட தொடர்பில் இருக்குது. சூரிய அந்த லக்னத்துக்கு அட்டமாதிபதி. சூரிய அட்டமாதிபதி யாருக்கு வருவார்? மகரத்துக்கு வருவார். சரியா? அப்போ அவருக்கு சூரிய ராகு காம்பினேஷன் அந்த ஜாதத்தில் இருக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன், மண்டல மாணிக்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. மண்டல மாணிக்கம்னு ஊர் இருக்குமா? ஊர் மண்டல மாணிக்கம் அந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம் அருப்புக்கோட்டை அந்த அரவுண்டு பக்கத்தில் இருக்குது. மண்டல மாணிக்கம்னு இருக்குது. அங்கே போய் ஒரு நாள் போய் காரை நிறுத்திக்கோங்க, காருக்குள்ளே படுத்துங்க, காலில் இருந்துச்சு அங்கே ஏதாவது கம்மாக்கரை ஏதாவது இருக்கும், போயிட்டு கை கால் கழிட்டு அந்த ஊரில் என்ன சாமி இருக்கோ, அந்த ஊரில் என்ன சாமி இருக்கோ அந்த சாமியை கும்பிட்டுவாங்க, பிரச்சனை சால்வாகும் போங்க அப்படிங்கிறான். சால்வாச்சு. சரி, இந்த மண்டல மாணிக்கம் ஊர் எப்படி கண்டுபிடிச்சிங்க? சுற்றணும், ஊர் சுற்றணும் தாயி. சரி சரி. நான் டிராவல்ஸ் வீடாக இருந்தனால நம்ம எல்லாம் சுற்றி, அப்போ அந்த ஊரில் என்ன சாமி இருக்குது அதை கும்பிட்டுவாங்க, போயிட்டு வாங்க சரியாகும். சரி, இன்னொரு ஜாதகம், அது திருமணமே ஆகலை. திருமணம் ஆகலைங்க, அது காமத்திரிகோண வீட்டில் சுக்கிரன் ராகு சேர்க்க, காமத்திரிகோண வீட்டில் சுக்கிரன் ராகு சேர்க்க, அதாவது 3 7 11ங்கிறது காமத்திரிகோண வீடுகள் அங்கே இருக்குது. கல்யாணமே அந்த பொண்ணுக்கு ஆகலை, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதை முண்டேன் அஸ்ட்ராலஜி பயன்படுத்தணும் அதுக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறேன், திருவையாறு பக்கத்தில் திருமானூர் அப்படிங்கிற ஊரில் அதுக்கு நேர கிழக்க காமரசவள்ளி, காமரசவள்ளி, சரியா? அதில் சனியும் பார்க்கும், சனிதான் புலி, சரியா? புலி இல்லாமல் ரசம் செய்ய முடியுமா? காமரசவள்ளி அது வந்து கார் கோடக ஈஸ்வரர், கார் கோடக ஈஸ்வரர். இப்போ கும்பத்தில் சனி ராகு சம்மந்தப்பட்டுச்சுன்னா கார் மேகம்னு பேர் வரும், கார் மேகம்னு பேர் வரும். இது எங்கே எடுக்கணுங்களா லாஜிக் இருக்குது. மேகலாங்கிற பேர் அங்கே தான் வரும், அது மேக வீடு, சரியா? அப்போ அந்த மாதிரி சொல்லியிருக்கேன், நிறையா சொல்லியிருக்கேன். ஒரு பரிகாரம் ஒரு ரூட்டு கிடையாது, பரிகாரம் ஒரு ரூட்டு கிடையாது. நான் சொல்கிறது லாஜிக்கு. சும்மா அந்த கோயிலுக்கு போகங்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்போ ஒரு மனுஷன், இப்போ உதாரணமாக இந்த இடங்களுக்கு போகிறதுனால அப்படி மாற்றம் வருதுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, கேட்குறீங்க. இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா, ஒரு மனுஷன் டாய்லெட்டில் எவ்வளோ நேரம் உட்கார முடியும்? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காரலாம். ஆனால் அதே ஒரு பப்ளிக் டாய்லெட்டாக இருந்தால் வந்துடுவாங்க, நாறுதா இல்லையா? அப்போ அந்த இடத்தையும் வெறுக்கிறீங்க, அது இந்த பூமியிலனா இருக்குது. இது ஊட்டி கொடைக்கானல் போனால் ஒரு ஏசி ஏரியாவில் உட்காந்தா பர்ஃப்யூம்லாம் அடித்து அந்த ஏசி ரூமில் உட்காந்து எப்படி இருக்குது? அங்கே மட்டும் என் மணிக்கணக்காக உட்காடுறீங்க. ஸோ நம்மளுடைய எண்ண அலைகளும் எந்த இடத்துக்கு போனால் கட்டுப்படும், எந்த இடத்துக்கு போனால் நம்மளுடைய கர்மம் விலகும்னு ஒரு லாஜிக் இருக்குது. இது வந்து எங்கள் ஐயாவுடைய என்னுடைய குருநாதர் மூக்கையா தேவர் ஐயா கண்டுபிடிச்ச கலை இது, சரியா? அதனால தான் நான் பயன்படுத்துகிறேன், அவ்வளவுதான். கண்டிப்பாக கண்டிப்பாக, சரியா? இது வச்சு தான் நம்ம பரிகாரம் எடுக்கிறது, இதை வச்சு தான் நம்ம உங்களுடைய பலன் சொல்கிறது. இப்போ அம்பத்தூருக்கு வந்தால் இப்போ மேசம் ஓடும் அல்லது தனுசு ரெண்டுமே வேலை செய்யும். ஏன்னா தனுசுக்கு ட்ரையாங்கிள் மேசம், மேசத்துக்கு ட்ரையாங்கிள் சிம்மம், சிம்மத்துக்கு ட்ரையாங்கிள் தனுசு. இங்கே மேசம் சிம்மம் தனுசு, சரியா? அல்லது மீனம் அல்லது விருச்சிகம் மகரம், இந்த ராசிகள்லாம் இங்கே இருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் சொல்லலாமா? அது வந்து சொல்கிறது ஒன்றும் இல்லை, பயிற்சி பண்ணி சொல்லணும், வேற ஒன்றும் இல்லை. ஜோதிடர் விஜய் பண்டிட் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய நேரம் தினமும் காலை 10 மணி முதல் 1 மணி வரை மட்டுமே. ஞாயிறு விடுமுறை. உண்மையிலேயே உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சா டைம் போறதே தெரியல அப்படின்னு தான் சொல்றேன். நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்படியே அடுக்கிக்கிட்டே போறீங்க. நீங்க ஒரு ஜோதிட என்சைக்ளோபீடியா அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.